ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம் யாழ் சாரங்கா நகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு. ஐரோப்பிய ஒன்றியம் தான் இலங்கைக்கு வந்து ஜிஎஸ்பி ப்ளஸ் என்கின்ற வரிச்சலுகை ஒன்றை கொடுத்திருக்கிறது. அந்த ஜிஎஸ்பி ப்ளஸ் வரிச்சலுகையின் ஊடாகத்தான் இவர்கள் வந்து இலங்கையில் வந்து சுதந்திர வர்த்தக வலயத்திலிருந்து ஆடை ஏற்றுமதிகளை செய்கிறார்கள். இந்த ஜிஎஸ்பி ப்ளஸ் வரிச்சலுகை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், இலங்கையிலே வந்து மனித உரிமைகளை பாதுகாத்து மேம்படுத்துவதற்கு ஒரு உந்து சக்தியாகத்தான் இந்த ஜிஎஸ்பி ப்ளஸ் வரிச்சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஜிஎஸ்பி ப்ளஸ் வரிச்சலுகை இல்லாவிட்டால் 80% ஆடைகளை இவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஏற்றுமதி செய்ய முடியாது. இந்த பயங்கரவாத தடை சட்டம் இன்னும் நீக்கப்படவில்லை மட்டுமல்ல, அதை எடுத்தால் நாங்கள் இதைத்தான் தருவோம் சொல்லி அவர் அதைவிட மோசமான ஒரு புதிய ஒரு சட்டத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் இந்த விடயத்தில் உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கண்டிப்பாக இதனை முற்றாக நீக்க வேண்டும் என்பதை நாங்கள் கோரியிருக்கிறோம். அவர்கள் அதற்கு வந்து சாதகமாக நாங்கள் கண்டிப்பாக அதை பரிசீலிப்போம் என்ற வகையில் எங்களுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. இந்த நாளைய தினம் அவர்கள் செம்மணி அகழ்வு நிலையத்தை பார்க்க இருக்கிறார்கள். அவை அது சம்பந்தமாக இது தனியாகவே ஒரு ஆய்வு நடத்தி அந்த கால எல்லையை நிர்ணயித்து, அப்போ அந்த கால எல்லை இந்த காலத்தில் இந்த புதைகுழியில் புதைக்கப்பட்டதை பார்ப்பதன் மூலம் ஏனென்றால் இந்த குறிப்பிட்ட காலங்களிலே இராணுவம் ஆர்ஆர் ஆட்சியில் இருந்தவர்கள் நிர்வாகிக்க வேண்டாத இனம் காணக்கூடியதாக இருக்கும். அதன் மூலம் இந்த கொலைகளை செய்தவர்களை இனங்காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே பல புதைகுழிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. இதை உதாரணமாக எடுத்து இனப்படுகொலை என்பதை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும். ஐரோப்பிய யூனியனுடைய அம்பாசடர் மற்றும் ஜெர்மனி, பிரான்ஸ், இட்டலி மற்றும் நெதர்லாண்ட்ஸ் அம்பாசடர்ஸ் கூட சந்திப்பு ஏற்பாடு பொதுவான விடயங்கள் பற்றி எல்லாவற்றிலும் பேசியிருக்கிறோம். குறிப்பாக இந்த நாளைய தினம் அவர்கள் செம்மணி அகழ்வு நிலையத்தை பார்க்க இருக்கிறார்கள். அவை அது சம்பந்தமாக இது தனியாகவே ஒரு ஆய்வு நடத்தி அந்த கால எல்லையை நிர்ணயித்து, அப்போ அந்த கால எல்லை இந்த காலத்தில் இந்த புதைகுழியில் புதைக்கப்பட்டதை பார்ப்பதன் மூலம் ஏனென்றால் இந்த குறிப்பிட்ட காலங்களிலே இராணுவம் ஆர்ஆர் ஆட்சியில் இருந்தவர்கள் நிர்வாகிக்க வேண்டாத இனம் காணக்கூடியதாக இருக்கும். அதன் மூலம் இந்த கொலைகளை செய்தவர்களை இனங்காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே பல புதைகுழிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. இதை உதாரணமாக எடுத்து இனப்படுகொலை என்பதை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும். குற்றவாளிகளையும் காணக்கூடியதாக இருக்கும். அவர்கள் நடவடிக்கை எடுக்கும்படி அதை கேட்டிருக்கிறோம். மற்றது மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாகவும் நடவடிக்கை அரசாங்கத்துக்கு பழைய முறையிலே இது நடத்தக்கூடியதாக இலகுவாக நடத்தலாம். மாகாண நிர்வாகம் இல்லாததால், தெரிவு செய்யப்பட்ட நிர்வாகம் இல்லாததால் இன்றைக்கு ஒரு அரசாங்க அதிகாரிகள் நிர்வாகமாக அது இருக்கிறது என்பதை சுட்டி காட்டியிருக்கிறோம். மற்றது அவர்களுக்கு அவங்களுடைய புலம்பெயர் உறவுகளுடைய முதலீடுகள் இங்கே வரக்கூடியதாக இருக்கும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யக்கூடிய விவசாய மற்றும் மீன்பிடி துறைகளிலே மேற்படியாக அபிவிருத்தி செய்வதன் மூலம் அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை கொண்டு செல்வதற்கான ஏதுவாக இருக்கும். அதற்கான ஆதரவு செய்ய வேண்டும். மற்றது இந்த திண்ணு கழிவு பிரச்சனைகள், சுவரை சொல்லக்கூடிய வடிகால் பிரச்சனைகள் பாரிய பிரச்சனைகளாக இருக்கிறது.
அது நவீன முறையிலே அவர்களை கையாள்வதற்கான உதவிகள் செய்ய வேண்டும் என்ற விஷயங்களையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அவர்கள் ஒரு பரிசீலனையை அல்லது சாதகமான சில விடயங்களை கையாளக்கூடியதாக இருக்கும் என்பதாக கூறியிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பேசியது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பிரதிநிதிகளோடு. உங்களுக்கு தெரியும், ஐரோப்பிய ஒன்றியம் தான் இலங்கைக்கு ஜிஎஸ்பி ப்ளஸ் என்கின்ற வரிச்சலுகை ஒன்றை கொடுத்திருக்கிறது. அந்த ஜிஎஸ்பி ப்ளஸ் வரிச்சலுகையின் ஊடாகத்தான் இவர்கள் இலங்கையில் சுதந்திர வர்த்தக வலயத்திலிருந்து ஆடை ஏற்றுமதிகளை செய்கிறார்கள். இந்த ஜிஎஸ்பி ப்ளஸ் வரிச்சலுகை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு சொன்னால், இலங்கையிலே மனித உரிமைகளை பாதுகாத்து மேம்படுத்துவதற்கு ஒரு உந்து சக்தியாகத்தான் இந்த ஜிஎஸ்பி ப்ளஸ் வரிச்சலுகை கொடுக்கப்பட்டது. இந்த ஜிஎஸ்பி ப்ளஸ் வரிச்சலுகை இல்லாவிட்டால் 80% ஆடைகளை இவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஏற்றுமதி செய்ய முடியாது. அவை ஐரோப்பிய ஒன்றியம் தான் இப்போ இந்த காலம் முடிய போகுது. ஐரோப்பிய ஒன்றியம் தான் அடுத்து அவர்களுக்கு திருப்பி அதை கொடுக்குறதா இல்லையான்னு சொல்லி தீர்மானிக்கிறது. அவை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் என்னென்னு சொன்னால், இந்த பயங்கரவாத தடை சட்டம் இன்னும் நீக்கப்படவில்லை மட்டுமல்ல, அதை எடுத்தால் நாங்கள் இதைத்தான் தருவோம்னு சொல்லி அவர் அதைவிட மோசமான ஒரு புதிய ஒரு சட்டத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் இந்த விடயத்தில் உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கண்டிப்பாக இதனை முற்றாக நீக்க வேண்டும் என்பதை நாங்கள் கோரியிருக்கிறோம். அவர்கள் அதற்கு சாதகமாக நாங்கள் கண்டிப்பாக அதை பரிசீலிப்போம் என்ற வகையிலே எங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறோம். அதேவேளை நான் சொன்ன இந்த ஜிஎஸ்பி ப்ளஸ் வரிச்சலுகையாக இருக்கட்டும் போன்ற மற்றது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பேரவையிலே கடைசியாக கொண்டு வரப்பட்ட இலங்கைக்கு எதிரான தீர்மானங்களிலே மாகாண சபைகளை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்றும் மாகாண சபையுடைய அதிகாரங்கள் முழுமையாக வழங்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த தீர்மானத்தில் இருக்கு. சரியா? அவை அந்த தீர்மானத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இதில் வந்திருக்கக்கூடிய நாடுகளில் பல நாடுகள் ஐநா சபையிலே அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு கையெழுத்தின நாடுகள், ஆதரித்த நாடுகள். அவை நீங்கள் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவர்கள் என்ற வகையில் அந்த தீர்மானத்தை நீங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். விரைவாக மாகாண சபை தேர்தலை நடத்தி அதற்குரிய முழு அதிகாரிகளும் செயல்படுத்த வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறோம். அவர்கள் அதை கண்டிப்பாக தாங்கள் கணக்கில் எடுப்போம் என்று கவனத்தில் எடுப்போம் என்று கூறியிருக்கிறோம். ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம். யாழ் சாரங்கானகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு.